எந்த கொள்கை அடிப்படையாக வச்சு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு வெளிப்படையா சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு அவர்களுக்கு. கூட்டணியா இருந்தாலும் அதுல பல பேர் பழனிசாமியை ஏத்துக்க மாட்டோம், என்டிஏ தான் எங்க முகம்னு சொல்றாங்க. அந்த கூட்டணியோட லட்சணத்தை சொல்றேன் பாருங்க. பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில் சொல்ல விரும்பல. அதே போல பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில தொங்கிடுவோன்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமா பேசினாங்க. இத்தனை முரண்பாடுகளை கொண்ட இவங்க ஊழலால ஒன்று சேர்ந்து தங்களுடைய குடுமையை அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு என்டிஏ டப்பா இன்ஜின்ல இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரச்சார யுக்தி என்பது அவதூறு பரப்புறது, பொய்களை பேசுறது, மக்களை பிளவுபடுத்துறது. ஆனால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளையும் சாதனைகளையும் மேடைக்கு மேடை நெஞ்சு நிமிர்த்தி முழங்குகிற கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி.